பார்க்க போகிற டாபிக் நிகழும் சார்வரி வருடம் 2020 வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020-23. நாம் எப்போதும் பின்பற்றும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மார்கழி 11 ஆங்கில தேதி டிசம்பர் 27 அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறார். என்னை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பயிற்சிகளும் மற்றும் தசாபுத்தி பலன்களே ஒருவருக்கு துல்லியமான பலன்களை தருகிறது. முன்னரே திருக்கணிதப்படி சனி பயிற்சியாகும் போது சனி பயிற்சி இப்போது இல்லை, இன்னும் 11 மாதம் தள்ளிதான் ஏற்பட போகிறது என்றும் பதிவு செய்திருந்தோம். ஆகையால் இப்போது ஆகம விதிகளை பயன்படுத்தி வரும் நமது கோவில்கள் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்திலும் மார்கழி 11 அன்றே சனி பயிற்சி கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த வாக்கிய முறைப்படி வரும் சனி பயிற்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். கன்னி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. கடந்த 2.5 வருடங்களாக அர்த்தாஷ்டம சனியால் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள். அர்த்தாஷ்டம சனியின் முக்கியமான பலன் பார்த்தோம்னா வேலை தொழில் பாதிப்பு தான். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் தன் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்து பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். தொழிலில் பிரச்சனைகள், அனாவசிய முதலீடுகளால் பாதிப்பு ஏற்பட்டு லாப வரவுல பாதிப்பு, தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நலிவு, பின்னடைவு, எதிர்பாராத பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, உத்தியோகத்தில் நிர்வாகத்தில் முரண்பட்டு அவசரப்பட்டு வேலையை விடுறது, பிறகு புதிய வேலை கிடைக்காமல் அவதி, பதவி உயர்வு சம்பள உயர்வு தடை, படிப்பில் தடை, படித்த இளைஞர்களுக்கு புதிய வேலை கிடைக்காமல் அவதி, உத்தியோகத்துக்கேற்ற சம்பளம் கிடைக்காது. இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் ஏற்படக்கூடிய கெடுபலன்களில் பாதி கிடைக்கலாம். மேலும் 4ல் இருந்த சனி தன் தாயோட உடல் நலத்தில் பாதிப்பு, வீடு மனை விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள், சிலருக்கு வீடு கட்டுறதுல பிரச்சனை, வண்டி வாகனங்களில் செலவுகள் பிரச்சனை, 4ல் இருந்து 6 மற்றும் ராசியை பார்த்ததால் மனக்குழப்பம், உடல் நலத்தில் பிரச்சனை, திருமணம் காலதாமதமாகிறது, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு, ஒரு சிலருக்கு குழந்தை பேரு தாமதம், சோம்பல், கடன் தொந்தரவு, வம்பு வழக்கு, எதிரிகள், நம்பிக்கை துரோகம், காதல் தோல்வி என ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 19 இறுதியில் ஏற்பட்ட குரு பயிற்சி சனியுடன் குரு சேர்ந்ததால் ஒரு சிலருக்கு சிறிய மாற்றமும் ஆறுதலும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் மார்ச் 28 ஏற்பட்ட குரு அதிசார பயிற்சியால் சனியிடமிருந்து குரு விலகியதால் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 8 வரை மிகவும் சங்கடமான பலன்களே அதிகம் ஏற்பட்டிருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வரும் டிசம்பர் 27 அன்று சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து விலகி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மகரத்தில் ஆட்சியாகி குருவுடன் இணைகிறாரு. அர்த்தாஷ்டம சனி முழுவதுமாக விலகுவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகி நுட்பமான பணிகளால் உயர்வு உண்டாகும், லாப வரவில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய முதலீடுகளுக்கு வாய்ப்பு, வியாபாரத்தில் வாடிக்கையாளரின் எண்ணிக்கை கணிசமாக உயரும், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து உழைப்பிற்கேற்ற பலன் உண்டு, தடைப்பட்ட பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டு, வேலையின்றி அவதிப்பட்டவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறைப்பதற்கான வழிகள் உருவாகும், வீடு மனை வாகனங்களில் இருந்த பராமரிப்பு செலவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் குறையும், தடைப்பட்ட காரியங்கள் தொடங்க ஆரம்பிக்கும், புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கன்னிராசிக்கு சனி பகவான் 5ஆம் அதிபதியாகி 5ஆம் இடத்துல ஆட்சியாகி, அதாவது மகரத்தில் குருவுடன் இணைந்து ராசியை பார்ப்பதால மனக்குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும், திருமணம் தாமதமானவர்களுக்கு வரன் கைகூடி அமையும், அதுபோல் குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களும் குழந்தை பிறப்பிற்கான வாய்ப்புகள் உண்டு, வம்பு வழக்குகள் சாதகமான நிலை உருவாகும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த சச்சரவுகள் குறையும். ஆனாலும் சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மகிழ்ச்சியை நீடிக்கும், காதலில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். கடந்த காலத்தில் 4ல் இருந்த கேது, 4ல் இருந்த சனி அர்த்தாஷ்டம சனி விலகி குருவுடன் இணையிறது ஏன்னா டிசம்பருக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான பலன்களே அதிகம் ஏற்படும், வெளியூர் வெளிநாட்டு விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். 5ல் இருந்த சனி தன் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்ப்பதால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும், தொழில் உத்தியோகம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எனினும் சனியுடன் குரு இணைவு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. மேலும் 3ஆம் இட கேது தைரியம் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு கட்சியில் மதிப்பு மரியாதை உயரும், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் ஏற்படலாம், கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இனிமேல் வரும், விவசாயிகளுக்கு கடன் தொந்தரவுகள் குறையும், எதிர்பார்த்த மகசூலுக்கும் வாய்ப்பு உண்டு, ஐடி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெடிக்கல், ஹார்ட்வேர் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாகும், குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் உறுப்பினர்களுக்கு இருந்த மனக்கசப்பு விலகும், வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் வாங்கலாம், ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு, நீண்ட நாட்களாக மனதில் எண்ணிய காரியங்களை செயல்படுத்துவீர்கள். இந்த கோச்சார பலன்கள் 40% வரை மட்டுமே சாத்தியம். ஒருவருக்கு உறுதியான பலன்கள் அறியணும்னா இந்த கோச்சாரத்துடன் அவரது பிறந்த கால ஜாதகத்தின் தசாபுத்தி பலன்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கணும்.
பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி விலகல் இதுவரை தடைப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும், உத்தியோகம் தொழிலில் வந்து மாறுதல்களை உண்டாக்கி புதிய முன்னேற்றத்திற்கான வழிகள் அமையக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகள் வந்து உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.